ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கிட்டி சேனலோட வணக்கங்கள் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, ரவை 2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, காய்ச்சின பால் 2 கப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, கடைசியாக கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி. ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் தேவை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுலில் வந்து 2 கப் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை வந்து பொடிக்கவோ இல்லை வறுக்கவோ தேவையில்லை, அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். கூட வந்து சர்க்கரை 1 கப்பு. சர்க்கரையை வந்து பொடிக்கிறதுனாலும் பொடிச்சிக்கலாம், இல்லை அப்படியே சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம 2 கப் காய்ச்சின பாலை சேர்க்க போகிறோம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக்கோட பேட்டர் ரெடி. அடுத்தது வந்து கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதுக்குள்ளே வந்து எண்ணெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இல்லைன்னா கையால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மெயினாக வாசனை இல்லாததாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவு இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். 2 மணி நேரம் இதை மூடி வச்சுருங்க ஓரமாக. ஏன்னா ரவை வந்து நல்லா பாலை இழுத்து ஊறணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக மெதுன்னு வரும். 2 மணி நேரம் ஆயாச்சு. வாங்க இதை திறந்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும் மாவு. இப்போ வந்து இது நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம அடுத்தது வந்து கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ கிட்டத்தட்ட இது பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் தான் இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்குங்க, சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வைங்க. தண்ணி வந்து ஸ்டாண்டுக்கு கீழே தான் இருக்கணும், ஸ்டாண்டை விட மேலே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் இதுக்குள்ளே வைக்கலாம். பாத்திரத்தை இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வைங்க. இட்லி பாத்திரத்தையும் இட்லி மூடியை வச்சு மூடி வைக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போல் சிம்மில் இருக்கட்டும். 40 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. நல்லா ஆவி பறக்குது. இப்போ நம்ம கேக் ரெடியாக இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கேக் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். டூத்பிக்கில் ஒட்டுச்சுன்னா கேக் வேகலைன்னு அர்த்தம். டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் குப்புற கவுத்துங்க. கொஞ்சமாக மேலே ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே தானாக கேக் கீழே வந்துடும் தட்டுக்கு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் அப்படியே திருப்பிக்கலாம். கலர்ஃபுல்லான ரவா கேக் ரெடி. இதை நம்ம இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து கேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 கப் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து காய்ச்சுங்க. பாகு மாதிரி காய்ச்ச தேவையில்லை, லைட்டாக பிசுப்பாக கையில் ஒட்டுனாலே போதும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் வந்து கூட இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நிறைய பேர்த்துக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நம்ம இப்போ இந்த சுகர் சிரப்பை கேக் மேலே கொஞ்சமாக ஸ்பூன் எடுத்து வச்சு ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடாதீங்க, ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக எடுத்து மேலால் தெளித்து விடுங்க. இது வந்து கேக்குக்கு ஒரு நல்ல ஜூஸினஸை கொடுக்கும். இப்போ நமக்கு கேக் ரெடி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உள்ள நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ ஒரு பீஸை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நம்ம அந்த சுகர் சிரப் சேர்த்ததுனால எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள் உள்ள. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்னங்கிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.